சிவகுருநாதன் அவர்களே, and Aslam, and my dear friend Ali, and SBI's boss Ravi Ranjan அவர்களே, and ladies and gentlemen, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். Just now சிவகுருநாதன் சொன்னார் that I have been the brand ambassador for almost 10 years. என்ன காரணம்னு தெரியல, லக்கி சாம் அப்படின்னு சொன்னார். More than lucky charm, I think I am somebody who you can depend on because I speak only the truth. You all know that. உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன்னு உங்களுக்கு இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஒரு அட்வான்டேஜுக்காக, ஒரு ஆதாயத்துக்காக நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்கிற பழக்கம் இல்லாததுனால தான் என்னை வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆட் ஷூட் பண்ணும்போது கார்த்திக் தெரியும், இந்த ஆட் ஷூட் பண்ணும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, பெரிய வெள்ளம் வரப்போகுது, தயவு செஞ்சு உங்கள் ஷூட்டை வந்து ஒரு 4-5 நாள் தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை எல்லோரும் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷூட் பண்ண அன்னைக்கு 9 to 5 மட்டும்தான் மழை இல்லாமல் இருந்தது. ஷூட்டிங் முடித்து நான் காரில் ஏறினோடனே கொட்ட ஆரம்பித்த மழையில் எத்தனை கார்கள் அடிச்சு போச்சு, எத்தனை வெள்ளம். அவங்க வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணுன்றாங்க, சப்யசாச்சியோட ட்ரெஸ் வாங்கணுங்கிறாங்க, இன்னும் புரியல அது. ஆனால் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பா அம்மாலாம் கட்டினதை விட இப்போ நமக்கும் நம்முடைய குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக போச்சு. இட்ஸ் பிகம் ஸோ ஈஸி பிகாஸ் தோஸ் டேஸ் வி நெவர் ஹர்ட் ஆஃப் அ நேம் கால்ட் ஆர்கிடெக்ட். ஒரு என்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ஜினியரிங் எங்கே படித்தாருன்னு வி டோன்ட் நோ, பட் அவர் தான் என்ஜினியர் இருப்பார். அவர் அப்புறம் ஒரு மேஸ்திரின்னு வருவார், ஒரு பில்டர்னு ஒருத்தர் வருவார். வந்ததுக்கப்புறம் நம்ம பிளாட்டை ஒரு புரோக்கர்கிட்ட போய் எப்படியோ அவர் நம்மளை ஏமாற்றி ஒரு இடம் வாங்குவோம். அதில் வந்து பர்மிஷன் என்ன வேணும்னு 2 பேர் ஏமாற்றுவாங்க நம்மளை. அதுக்கப்புறம் பிளான் ஒன்று கொடுப்பாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது, கோடாக இருக்கும். அதை ஏதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட காமிச்சா நல்லாவே இல்லைன்பாங்க. சரி, அவங்க ஒன்றும் தெரியாது, நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே ஏதோ ஒரு பிளானை போட்டு அவர்கிட்ட கொடுத்தா நம்ம எதிர்பார்த்தது வேறு மாதிரி இருக்கும், அவர் கட்டுறது வேறு மாதிரி இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு இருந்த மக்களுக்கு இந்த பில்டர்ஸ்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக வந்தாங்க. ஒருத்தர் இல்லை, எத்தனை பில்டர்ஸ் வராங்க, 80 பில்டர்ஸ் சேர்ந்து வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, இந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நடுவில் புரோக்கர் கிடையாது, ஒரு என்ஜினியர் கிடையாது, ஒரு பில்டர் கிடையாது, ஒரு மேஸ்திரி கிடையாது. அந்த தலைவலியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்க ஒரிசாலேருந்து வந்தாங்களா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தாங்களா, திருப்பூர்லேருந்து வந்தாங்களா, சேலம்லேருந்து வந்தாங்களா, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்மளே பில்ட் பண்ணால் தெரியுது, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் சப்பாத்தி அவங்க வீட்டுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டு, நம்ம ஊருக்காரங்க பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு அப்புறம் வருது. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் ரெனோவேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால அந்த புடவையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால தெரியுது, அது எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு பிளாட்டரில் பழம் நழுவி பாலில் விழுந்து அது வந்து உங்கள் வாயில் விழுற மாதிரி கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க.